சமூகமே, இறையேசுவில் ஒன்று கூடி இயேசுவின் தியாக பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித பேதுரு அன்பியத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு விமர்சனத்தினை எப்படி கையாள்வது என்பது பற்றி எடுத்துரைக்கின்றது. வாழ்வில் எந்த ஒரு தனி மனிதனோ தலைவனோ எதையும் செய்யாதவரை, மாற்றங்கள் விரும்பாதவரை விமர்சனங்களை ஒருபோதும் சந்தித்திருக்க மாட்டார்கள். எப்பொழுது புதிதாக மாற்றங்களை கொண்டு வர முயற்சிகள் எடுக்கும் பொழுதுதான் விமர்சனங்கள் எழும். எதிர்மறை விமர்சனங்களால் நாம் ஒருபோதும் கலங்க தேவையில்லை. அழிவுக்குரிய விமர்சனங்கள் ஒருபோதும் நம்மை தாக்கப் போவதும் இல்லை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நம்மையே நாம் செதுக்கும் உளிதானே தவிர வெட்டும் கோடாரி அல்ல. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஓர் இறைவாக்கினர் என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். எந்த ஒரு இறைவாக்கினரும் தங்கள் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுபோலவே இயேசுவும் தம்முடைய சொந்த மண்ணில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இவர் தச்சரின் மகன்தானே, இவரின் சகோதர சகோதரிகள் நம்மிடையே உள்ளனரே என்று அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்ல செயல்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவரது பிறப்பு வளர்ப்பையே விமர்சித்தனர். என்னதான் சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இயேசு அங்கும் நற்செய்தியை அறிவித்தார். புதுமைகளை நிறைவேற்றினார், நோய்களை குணப்படுத்தினார். அதுபோலவே பிறர் நம்மீது அழிவுக்குரிய விமர்சனமோ ஆக்கப்பூர்வமான விமர்சனமோ வைத்தாலும் நாம் நம்மை என்ன செய்வதை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதே வேளையில் யார் மீதும் அநியாயமாக விமர்சனங்கள் எடுத்துரைப்பவர்களாகவும் இல்லாமல் பிறரன்பு பணி, சமூக பணி, ஆலய வளர்ச்சி பணி போன்ற பணிகளில் தொடர்ந்து நம்மை இணைத்து கொள்ள இறைவனின் அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே
தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானபடி இன்றைய திருப்பலியானது தனது 11வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவுக்கு நடசுக மேக்னா என்ற மகளுக்காக நன்றி கூறுவோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடாயிலும் தரும்படியாம் என்றாலும் மேலும் ரம்யா சிது தங்கள் திருமண ஆண்டின் 3வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ந்திருக்க தேவையான அருள்பலங்களை பொழியும் என்றாலும் மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக லோகநாதன் ஜமுனா மேரி குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஜெரால் சகாய் மேரி அம்மியா குடும்பத்தில் நன்றி பலியாகும். புனித பேதர் அன்பிய குடும்பங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். அத்துணை குடும்பங்களும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன மரிய பிரான்சிஸ் அந்தோனி அம்மாள் இருதய சாமி, சந்தோஷ் மேரி தேவ சகாயம் பெருமாள், ஜெயக்குமார் இறந்த 14ஆம் ஆண்டு, தெம்மா குரூஸ் லூர்தம்மாள், அல்போன்ஸ் கமலாம் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்தியிலே பாற்றை தரும்படியாய் என்றாலும் அன்புக்குள்ளே இன்று நாம் பொது காலத்தினுடைய 14வது நாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இன்றைய அற்புதமான வழிபாடு இறை வார்த்தை மிக அழகாக சொல்கிறது. இயேசு எவ்வளவு வல்லமை மிக்கவராக, புதுமைகள் பல புரிபவராக, அதிகாரத்தோடு போதித்தவராக, பேய் பிசாசனை ஓட்டியவராக இருக்கிறார். தன் சொந்த ஊருக்கு வருகிறார். அவரை நான் சொன்ன அந்த எத்தனை விஷயத்துலையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இவர் யார்? அவங்க அப்பா ஒரு தச்ச மகன் தானே, இவர் மரியாளின் மகன் தானே, இவருடைய உறவினர்கள் நமக்கு தெரியாதா, எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்த வசனம் இன்னைக்கு நம்ம வாசிக்க இயேசுவால் அங்கு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. கண்களை மூடுவோம். பலத்தில் நம்முடைய வாழ்வில் கூட பல விஷயங்களை நமக்குள்ளே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். பல முறை நாம் புறக்கணிக்கிறோம், நம்மை பலர் புறக்கணித்திருக்கிறாங்க. எனவே அருமையான இந்த வழிபாடு அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற இப்போது மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். மன்னிப்பு வழிபாடு நாம் பாட வேண்டிய பல்லவி. பாவ மன்னிப்பு வழிபாடு. குடும்பம். இறை சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை என்பதை மறந்து கடவுள் கொடுத்த அரும்பெருங்கொடையான குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்பாமலும், ஞாயிறு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்காமலும், குடும்ப ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும், இறை வார்த்தையை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளாமலும், இறைவன் கொடுத்த அன்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் தராமலும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு தராமலும், அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களுக்குவே முக்கியத்துவம் கொடுத்து இதுவரை வாழ்ந்த தருணங்களை எண்ணி இறைவா மனம் வருந்துகிறோம். அன்பியங்கள் பக்த சபைகள். அன்பியம் என்பது பல குடும்பங்களின் ஒருங்கிணைந்த குட்டி திரு அவை என்பதை மறந்து அன்பிய பொறுப்புகளிலும் பக்த சபைகளிலும் பெயரளவில் இருந்து கொண்டு எவ்வித பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருப்பவர்கள் ஒரு வகையார் என்றால், மற்றொரு வகையான மக்கள் அன்பியம் என்பது அன்பிய பொறுப்பாளர்களுக்கானது மட்டுமே என்று எண்ணி
தனது பங்கு இதில் ஒன்றுமில்லை என்று அலட்சியமாக இருந்து கொண்டு அன்பிய செயல்பாடுகளில் பங்கேற்காமலும் எவ்வித ஆலய வளர்ச்சி பணிகளிலும் பங்கேற்காமலும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்வின் சிறுபொழுதை இறைவனுக்கென்று அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள் பக்த சபைகள் செய்யும் பணிக்கு ஒத்துழைப்பை நல்காமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். இறைவா, மனம் வருந்துகிறோம். திரு அவை பல குடும்பங்களின் கூட்டமைப்பு அன்பியங்கள், அன்பியங்களின் கூட்டமைப்பு பங்குத்தளங்கள், பங்குத்தளங்களின் கூட்டமைப்பு திரு அவை. திரு அவையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பங்குத்தளங்களின் வளர்ச்சியினை பொறுத்தே அமைகின்றன. எனவே பங்குத்தளங்களின் வளர்ச்சியில் நான் ஒரு குடும்பமாக, அன்பியமாக என்னுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுக்கின்றேனா? தங்கள் வாழ்வையே இறைவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து நம்மோடு இணைந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பங்கு தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் அருட்சகோதரர்களையும் மதிக்கின்றோமா? அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தோள் கொடுக்கின்றோமா அல்லது முட்டுக்கட்டையாக இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவமே. பெயரளவில் மட்டுமே ஆலயத்துக்கு வருவதும் போவதும் அத்தோடு என் கடமை முடிந்துவிட்டது என்று எண்ணி நாம் நம் கடமையை செய்யாத தருணங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான மீட்புக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உம்மை
மகிழ்ச்சி ஊற்ற உலகை உம் திருமகனின் சாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தினுடைய அடிமைதனத்திலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித விரும்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் யாருக்காக இறைவாக்கினர்களை அனுப்புகிறார் என்று எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினரையும் இறைவார்த்தையையும் பிரிக்க முடியாது. இறைவார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்தான் இறைவாக்கினர். நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலான கவனமும் ஊக்கமும் தேவையில்லை. அதுபோல இறைவார்த்தையின்படி வாழ்பவர்களுக்கு இறைவாக்கினர்கள் தேவையில்லை. எப்பொழுது மக்கள் நம்பிக்கையற்றவர்களாகவும் கலகம் செய்பவர்களாகவும் இறைவனை விட்டு தொலைவில் செல்பவர்களாகவும் இறைவனையே மறந்து போகின்றவர்களாகவும் இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் தன்னுடைய மேலான இரக்கத்தினாலும் கருணையினாலும் கடவுள் இறைவாக்கினர்களை மக்களிடம் அனுப்புகிறார் என்று எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனம் 2 முதல் 5 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். நீர் அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டார்களாகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தன்னுடைய குறையை எவ்வாறு நிறைவாக காண்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தன் குறையை குறையாக பார்க்கும் மனிதர்கள் எதையும் சாதிப்பதில்லை. என்னிடம் அது இல்லை, இது இல்லை, இது மட்டும் இருந்திருந்தால் நான் சாதித்திருப்பேன் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் தங்கள் வாழ்வையே நிறைவாக வாழ முடியாது. அப்படி இருக்க எங்கனம் பிறர் அன்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்? திருத்தூதர் பவுல் தன்னுடைய குறையை தன்னுடைய ஆய்வில் கண்டு கொண்டு அதனை இறைவனின் வல்லமையால் எவ்வாறு நிறைவாக காண்கிறார் என்று கூறும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடம் இருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அத்தியாயம் 6 இறைத்தரு வசனங்கள் 1-6 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அப்படியே சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் நம்மோடு இங்கு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள்.
இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவரிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலமே கைகளை வைத்து குணமாக்கிய தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவரது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு பிரியமானவர்களே, அந்த வாலிபனுக்கு வயது 26. அவன் பெயர் ஜான். நடந்த நிகழ்வு நீங்கள் யாரும் நான் உங்களை பற்றி சொல்ல நினச்சிக்காதீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. ஒரு அரசாங்கத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். கை நிறைய சம்பளம். அந்த அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ரோசி என்ற பெண் மீது, இங்கே யாராவது ரோசி இருந்தால் கோச்சிக்காரி, மீது அவளை விரும்புகிறான். இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் பிரச்சனையே. வீட்டில் போய் சொல்கிறான். சொன்னோடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா, சீக்கிரம் கூட்டுவாப்பா, நாங்களே கல்யாணம் வச்சு அப்படியாங்களா, அதெல்லாம் முடியாது அப்படி என்று முதல்ல எதிர்க்கிறாங்க. கொஞ்ச நாள் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாடுறா, அவங்களெல்லாம் தாழ்ந்துருவாங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. திருமண வயதும் கடந்து கொண்டிருந்ததால் இருவருமாக திருமணம் செய்து விடுகிறார்கள். இப்போ நிறைய பேர் பண்ணுறது தான், அது முதல்ல அவங்க பண்ணிட்டாங்க. இது பெற்றோருக்கு தெரிய வருகிறது. அப்பா சொல்றார், வழக்கமாக சொல்ற அப்பா தான், செத்த கூட அவன் என் மூஞ்சி வந்து பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணு எந்த குலமோ, எந்த ஜாதியோ, என்ன மொழியோ, என்ன பரம்பரையோ எதுவுமே தெரியல. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை. அதான் பாயிண்ட். கதையை சொல்ல, அந்த பொண்ணு ஒரு யாரும் இல்லாத ஒரு அனாதை பெண் வச்சுங்களேன். அப்ப அம்மா சொல்றாங்க, யார் என்ன எங்க பிறந்து என்ன வளர்ந்தது என்ன இனம் தெரியாம கல்யாணம் பண்ணும். ரெண்டு பேரையுமே அவங்க ஏத்துக்கல. நண்பர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா அம்மா அப்பவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் விதத்தில் நடக்குது தானே. முதல்ல கொஞ்சம் கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள். ஆனா இதுதான் வீம்பு இன்னைக்கு நிறைய பேர்ட்டு இருக்கு. எல்லாரையும் வீராப்பு எல்லா குடும்பத்திலும் இன்னைக்கு எல்லா நிறையத்துல இருக்கு. நான் இது வந்து நியாயப்படுத்துவதற்காக பேசல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வீம்பு முடியாது. ஆண்டுகள் உருண்டோடியது, பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள். இன்றளவும் அந்த இருவரையும் அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எங்கோ நடந்த நிகழ்வு இல்லை, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். நாம் கேட்ட இந்த 3 வாசகங்கள் ரொம்ப அழகான ஒரு சிந்தையை நம் முன்பாக கண் முன்பாக வைக்கின்றன. நான் சொன்ன ஜான் ரோசி அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கல. நாம் கேட்ட இந்த முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர். எசேக்கியேல் என்றால் கடவுளின் வலிமை அப்படின்னு பெயர். 532 அந்த ஆண்டுகள்ல ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினை அழைக்கிறார். 1ஆம் அதிகாரத்து வாச தெரியும். யார்கிட்ட அனுப்புகிறார் அங்கதான் மிக முக்கியம். ரொம்ப அழகான இன்றைய அந்த வாசகத்தினுடைய வசனம் ரொம்ப அழகா, வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். ரொம்ப ஈஸியா இல்லை. ஒரு இறைவாக்குடைய பணி என்பது நேராக போன ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணி வாங்க ஃபாதர் ரொம்ப சந்தோஷம் அருமையா. அந்த காலத்திலே நான் சொல்றது 530ஆம் ஆண்டுகளிலே அந்த இறைவாக்கினர் அனுப்பப்படுகிற போது எந்த மாதிரி மக்கள், வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள். இன்னொருத்தன வாசியம் வழுங்கா வணங்கா கழுத்துடைய மக்கள். அப்பனா அப்படியே நம்மள மாதிரி டெம்பரா அப்படியே
அங்கதான் நீ வேலையை பாரு, உங்களை மாதிரி எத்தனை பேர் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கடவுள் இறைவாக்கி எசேக்கியாவை அனுப்புகிறார். பின்னணியை நம்ம ரொம்ப நீளமாக போக வேணாம், குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா மக்கள் பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள், கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லை, கடவுளுடைய கட்டளை எல்லாம் கீழ்ப்படியாமல் வாழ்கிற போது கடவுள் எருசலேமை பிற பாபிலோனிய அசரிக எப்படியாக அவர் வழியாக எருசலேமை காலி பண்ணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். அப்போதான் இதை இறைவாக்கு அனுப்புற, போ சொல்லு, போ என் மக்களுக்கு சொல்லி மனம் திரும்ப சொல்லு, அவனை திரும்பி வர சொல்லு. ஆனால் அவங்க இவரை போட்டு தள்ளுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. கிளர்ச்சி செய்பவர்கள் அவருக்கு எதிராக வெகுண்டெழுந்து அவரை இல்லாமல் பண்ணுவதற்கு அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போனவரை அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ யார் எங்களுக்கு நற்செய்தி இருக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நம்ம வாழ்க்கை நாங்கள் பார்க்காததா, நாங்கள் பார்க்காத பூசையா, நாங்கள் கேட்காத மறைவுரையா, நாங்கள் அப்படி தான் ஃபாதர் இருப்போம், இவங்க வேலையை பார்த்துட்டு போங்க ஃபாதர், அப்படி மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு இருந்தார்கள். அதான் நீ பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் அங்கே வேலை செய்ய முடியல. ஒரு இறைவாக்குடைய பணியே நற்செய்தி இறை வார்த்தையை அறிவிப்பது, போதிப்பது, அவரை செய்ய விடாம அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவங்க இல்லை என்பதை இந்த முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்து சொல்வதை பார்க்கிறேன். நான் விவிலியத்தை அப்படியே புரட்டி பார்க்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம், இந்த கதையை உங்களுக்கு தெரியும். பிலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மீது போர் எடுக்கிறான். அப்போ வந்து சவுல் வந்து அரசராக இருக்கான். அவன் கேட்பான், உங்களை எவனா ஒரு ஆம்பளை இருக்கானையா, ஒரு ஆம்பளை இருந்தவாயா? அவன் கேட்குற கேள்வியை பார்த்தா ரொம்ப அதை நீண்ட வசனம். அதுக்காக தான் ஆம்பளை இருந்தால் என்னை போரிடுவாங்க. அவன் வந்து பயங்கர அவனை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பான். அவன் அவ்வளோ உயரமாக இருப்பான், அவன் கை அப்படி இருக்கும், அவன் மூஞ்சி அப்படி இருக்கும், அவன் கையில் அதை வச்சுருப்பான், இதை வச்சுலாம் வந்து பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன். அப்படி எதிர்த்து போராட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் யாரும் இல்லை வச்சு நாளைக்குமான இந்த நாடே எனக்கு சொந்தம் அப்படி என்று அவன் சவால் விடுவான். அப்போதான் ஈசாயின் மகன் தாவீது ஆடு மாடு மேய்த்த சிறு பையன் அவன் சொல்வான், நான் அவனை எதிர்கொள்கிறேன். அரசர் சொல்வார், நீ ஒரு தம்மா தூண்டு பையன், தம்மையோ எவ்வளோ பேர் இருக்கா, அவங்களே அவனை பார்த்து போற பயப்படுறாங்க, இவன் போய் எங்கே போய் சண்டை போட போகிறான் என்று வசனம் அழகாய் சவுல் தாவீது அந்த பிலிஸ்தியன் கோலியாத்திலும் சண்டை போடுவதற்கு அவன் தயாராக இல்லை, அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் மிக அழகாய் சொல்கிறார். அப்படி நான் நிறைய விஷயங்களை உங்கள் முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இஸ்ராயேல் மக்கள் கூட மோயிசன் மீது அவ்வளோ பிரச்சனை, அந்த எகிப்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்து மீட்டு கொண்டு வரவைகளை ஒரு பாலைவனம், சோறு இல்லை, தண்ணி இல்லை. அவன் எங்கெல்லாம் சாகடைக்க கூட்டு வந்துரு, உனக்கு வேலை, இந்த கடவுளுக்கு வேலை, எங்கேயா போனதால நாங்கள் அங்கே செமையாக சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம் வாழ்க்கையா என்று முணுமுணுப்பதோடு இல்லை, அவரை கொல்வதற்கு தயார். வசனம் சொல்லுது, மோசே மேலே அவ்வளோ காண்டாயிட்டாங்க. அப்போ இதனுடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான், இது யார், தோ இயேசு போறார்ல இன்னைக்கு, அந்த மக்கள். நான் இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன், இப்படி ஒரு சிந்தை. இன்னைக்கு நீங்கள் உண்மை, நீதி, நியாயம் அதெல்லாம் பேசினா இன்னைக்கு எல்லாம் சொல்கிறான் பிழைக்க தெரியாதவன். ஒரு போஸ்டர் வந்து கொண்டு இருக்குது, இப்போது ஒரு படம் வரப்போகுது. என்ன படம்? கமலஹாசன் படம், இண்டியன் 2. அதுக்கு நிறைய விளம்பரம் செய்து கொண்டு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டு, இந்தியன் முதல் இந்தியன் அந்த மதம் படம் வந்தப்போ அந்த படத்தினுடைய ஒரு கதை, அந்த கதாநாயகனை நான் அப்படி தான் யோசிக்க, இன்னைக்கு அவர் வரார் இல்லை, அவர் வராருன்னா இல்லை, இந்த நற்செய்தியில் கொண்டு வரேன். அந்த படம் நான் இந்தியன், அந்த கதாநாயகன் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டார். நீங்கள் பாருங்கள் நல்லா அந்த படத்தை, 2வது பகுதி எனக்கு தெரியல. லஞ்சம் கொடுக்க மாட்டார், நியாயமாக இருப்பார், நீதியாக நான் தரணும். ஆஸ்பத்திரி போவார், காசு தர மாட்டேன்னுவார். அந்த இடத்துக்கு போவார், எங்கே போனாலும் அவன் சொல்வேன், ஏன் நான் காசு தரேன், கவர்மெண்ட்டுக்கு சப்ளை தர உனக்கு. கூட இருந்த மனைவி, மகன், மகள், யோ உனக்கு பொழைக்க தெரியலையா, என்னையா நீ இப்படி இருக்க, பைத்தியக்காரனையா, இன்னைக்கு எங்கேயா வாழ்கிறோம், நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும். இன்னைக்கு நிறைய இடங்கள் அதான் நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பற்றி பேச வேண்டாம். அப்போது அந்த இந்தியன், அந்த கதாநாயகன், படத்தினுடைய கதாநாயகனை வயசாயிருவார். அவரை வந்து இவங்க எல்லாருமே வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். பையனே சாவடிக்க முயற்சி பண்ணுவான். இந்த ஆளுக்கு பொழைக்க தெரியல, லூசு. அவங்க அவனை பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறார்கள். அப்பாவை பிள்ளைங்களே தூக்கி போகிற ஒரு காட்சி நம்ம வந்து அந்த படத்தினுடைய, அந்த கதாநாயகனுடைய அந்த படத்தில் நம்ம பார்ப்பதை காண முடிகிறது. அவனை இப்படி யோசித்து கொண்டு இருந்தேன்,
இயேசுவை ஏன் அவங்க ஏற்றுக்கல? இந்த பின்னணி நான் கண்டிப்பாக நம்ம சந்திக்கணும். இயேசு ஒரு சாதாரண மனிதரா? அவங்க பார்வையில் சாதாரண மனிதராக இருக்கலாம். அவர் செய்த புதுமைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய பேச்சு, அதிகார பேச்சு, அவரை கண்டு கூட்டம் அப்படியே அலம் மோதது. அவர் பின்னாடி ஒரு பெரிய சீடத்துவர்கள், அர்த்தமாக சீடர்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப இப்படி ஒரு சூழல்ல தான் இயேசு தன் சொந்த ஊராகிய நாசரத்துக்கு வரார். இதான் பின்னணி. வந்தவர் எங்க போறார்? நேரா வீட்டுக்கு போல, ஜெப கூட்டத்துக்கு போறார். அங்கதான் பார்த்தீங்கன்னா அந்த ராபி அப்படின்னு சொல்லுவாங்க, போதிக்கக்கூடியவர்கள். அவங்க தான் போதிக்க முடியும், மற்றெல்லாம் போதிக்க கூடாது. அப்போ இயேசுவை அவர்கள் பார்க்குறாங்க. முதல்ல இயேசுவை மற்றவங்களாம் சொல்றாங்க, இவர் பயங்கர போதனை பண்ற, அதிகார போதனை, இவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு, இவர் சொன்ன எல்லாம் நடக்குது, பேய் பிசாசு ஓடுது, நோயிற்றவர்கள் முடக்கம் எழுந்து துள்ளி குத்து ஓடுறா என்பதையெல்லாம் கேள்விப்படுகிறான். சரி கொடுத்தியப்பா, இந்த ஆளை என்ன பாச சொல்லுங்க. அவர் இறை வார்த்தை வாசிக்கிறார். அவர் அப்படியே பார்க்கிறார். வசனம் மேலாக சொல்லும், இன்று இந்த வார்த்தை நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்வார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 12-16 இங்கே பார்த்தீங்கன்னா 3 நற்செய்தியாளர்கள் இதை பதிவு செய்தார். இங்கே பாருங்க ஒரு டிஸ்ட்டு. நீங்களும் நானும் கூட இருக்கோம். நம்ம நிறைய பேர் பார்த்து இந்த பங்குலேருந்து ஒருத்தர் எல்லாம் படிச்சிருப்பேன். பரவாயில்லப்பா, இந்த பையன் சின்ன பையனாக இருந்தான், ஆண்டு பையன் தான், யூத்தில் இருந்தான், இன்னைக்கு பாரு எங்கேயும் நல்லா இருக்கான்ப்பா, சந்தோஷம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கான், வசதியாக இருக்கான், பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படி என்று நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இவன் இங்கே சுற்றி நின்றானே இந்த பையனா, ஐயோ இவன் போய் பெரிய ஆகிட்டானா அப்படி நீங்கள் நம்ம பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையனுடைய வளர்ச்சியை நாம் மெச்சிக்கொள்கிறோமா இல்லை என்பதை நீங்களே தெரிஞ்ச. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இவங்க தெரியுது, இவன் சாதாரண ஆள் இல்லை. இயேசுவை அறிந்து வைத்திருக்காமனா டக்குன்னு சொல்ல, இவருடைய போதனையெல்லாம் கேட்ட பிற்பாடு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? இவர் யாரு? இது தேவையா? இவர் தச்சருடைய மகன் தானே, இவங்க அம்மா மரியா தானே, அவங்க சொந்தக்காரங்க இங்கே இல்லையா, இவங்கெல்லாம் நம்மளோட தானே வாழ்றாங்க, இவனுக்கு மட்டும் கேட்பேன், இவனுக்கு மட்டும் எங்கே வந்துச்சு? ஏன் இதை கேள்வியை கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கட்டமைப்பு, அதிகாரம். நான் சொன்னேன், நாங்கள் பெரிய நீங்கள் ஒன்றும் இல்லை. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ரொம்ப அழகாக நம்ம வாசிக்கிறோம். அவங்களுடைய குணத்தை பார்க்கலாம், இவ்வளோ கேவலமா அவங்கள மாதிரி தான். இவங்க யார், எங்கேருந்து வந்தவங்க? அவங்க அம்மா மூதாதை யார்? அந்த கடின இதயமும் கொண்ட இதயத்தை கொண்டது தானே இவனும். அப்போ இவங்களால இயேசுடைய வளர்ச்சியை ஏற்று கொள்ள முடியவில்லை என்று நற்செய்தியாளர் இன்று பதிவு செய்கிறான். நீங்கள் நம்முடைய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக நான் பேசுகிறேன், நீங்கள் தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. நாம வளரமோ வளரலையோ அடுத்த வளரக்கூடாது. அடுத்தனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நமக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம உலகத்தில் நல்லா பெரிய ஆகிட்டாங்க, வசதி ஆகிட்டாங்கன்னா அது நம்மளால் சில நேரத்தை ஜீரணிக்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்? இவங்க எந்த ஊருக்காரங்க, இவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்களுடைய பின்புலம் என்ன, இன்றைக்கி நிறைய பேர் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதில் இப்போ நம்ம ஊருக்காரெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை, அம்பாளி அவன் வந்துட்டான், வேற யாருக்கா இருந்தாச்சுங்க இவெல்லாம் என்ன தப்பண்ண போறா அப்படி என்று மட்டப்படுத்தி குட்டு கொடுத்து அவரை அமுக்கி வைக்கிற ஒரு கூட்டம் இயேசு வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்பெல்லாம் யோசிப்பாங்க, எனக்கு ஏன் இந்த ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒரு வீட்டுக்கு அந்த சர்வே சென்சஸ் எடுப்பதற்காக ஒரு அரசாங்க அலுவலர் போகிறார். வீட்டில் யாருமா இருக்கா? வீட்டுக்காரர் இருக்கார். அவர் நான் தான் வீட்டு தலைவர், கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டீங்க, உங்கள் வேலை குழந்தைய ஸ்கூலில் பேரப்பள்ளியில் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போடுறது, ஸ்கூலில் கூட்டின்னு வர்றது. வீட்டில் இருந்தால் அப்போ யாரும் ரேஷன் கடையெல்லாம் போகிறதில்ல. அந்த காலத்தில் ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கினது, வேறு எதாக இருந்தால் போய் பில்லு கட்டி வர்றது, டெலிஃபோன் பில் தான் வேலை. நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் கொஞ்சம் அப்படி இருங்க. யார் சொல்கிறா? உண்டுக்காரம்மா. இன்றைக்கி நிறைய நேரங்கள் பாருங்கள், நம்மளுடைய வாழ்வில் நான் யோசித்து பார்க்கிறேன். பொதுவாக சொல்வது தான், நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. நம்முடைய வளர்ச்சி நம்ம ஒரு ஒன்றுத்துக்கும் யோசிக்காமல் போயிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, பதவி ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, வீட்டில் சும்மா இருக்கேன். வீட்டில் சும்மா இருக்கல, பொண்டாட்டி வீட்டில் மதிக்க மாட்டான், எங்கள் சும்மா உட்காந்து துண்டு இருந்தால் டிவியை பார்த்துன்னு செல்லன்னு ஒன்று இருக்கானே, எங்கேயாவது ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக போனால் வச்சுக்க ஒரு 5000 சம்பளம் கிடைக்கும் என்பதற்காகவே இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகிறான். அப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. நான் சொன்ன இந்த பின்னணியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அந்த ராபிகள் அல்லது அந்த யூத சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்களை மெத்தவர்களாக கருதினார்கள். இயேசுவை அவர்கள் அந்த கட்டமைப்பு அதிகார வர்க்கத்தினால அவருடைய பின்புலம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய பின்னால் அவருடைய புகழ் பெருமையை கண்டு அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதுதான் உண்மை. நீங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தா இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சுட்டாங்க நிறைய. அவங்க பெரிய படிச்ச மாதிரி அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி என்று பெற்றோர்கள் சொல்வதை கூட பெற்றோர்கள் நல்லா தான் செய்வாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, நல்ல வேலைக்கு போ, நல்ல மாப்பிள்ளையை பாரு, அவன் நல்ல சொந்த வீடு இருக்கா, நல்ல வேலை செய்யலாம் பாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்து எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அப்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறானது என்பதை பெற்றோர்கள் சுட்டி காட்டுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்ற இளைஞரம் இருக்கிறதா அப்படின்னா நிறைய நேரங்களில் இல்லை என்பது தான் சில பிள்ளைகள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு முடிவெடுத்து வாழ்வை தொலைத்து போனவர்கள் இருக்காங்க. இல்லை, இந்த பக்கம் நான் யோசிச்சு பார்க்குறேன், பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கூட இன்னைக்கு நாங்கள் சொல்லுதான் நீ கேட்டாகணும். அவன் கருப்போ வெள்ளையோ குட்டையோ நட்டையோ அவன் படிச்சிருக்கான படிக்கோ, இந்தா உன் மாமா பையன் அவன் தான், நான் மார்க் கொடுத்துட்டேன், நீ குழந்தையா இருக்கும் போதே உனக்கு இவன் தான் அவன் சொல்லிட்டு அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன் படிக்காத பொண்ணு, இந்த பொண்ணு படிச்சிருக்கோம், அவன் இந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கான், அவன் அழகாக இருக்க மாட்டான் சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிறைய நேரங்களில் பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த கடின இதயம் இன்னைக்கு நிறைய நேரம் இருக்கு. அப்புறம் நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு யோசிப்பாங்க. பல நேரங்களில் இன்னைக்கு ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். என் பவுலடிகளா சொல்கிறார், என்னுடைய உடலிலே ஒரு முள் தைத்தது போல என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. இதுக்கு நிறைய விளக்கத்தை நம்ம சொல்லலாம். இப்போ அது ஒரு பெரிய கான்செப்ட், அதை உழுப்ப வேண்டாம். உடல் நலம் சொல்கிறாரு, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாரு, நிறைய எதிர்ப்புகள் இருந்து சொல்கிறாங்க, அது மாதிரி பல சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய உடலை கூட ஏதோ ஒரு முள் தேய்த்து கொண்டு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லுதான் கரெக்ட். நிறைய பேருங்க இன்னைக்கு நான் பார்க்குறேன், இது நான் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவரைக்கும் பார்க்குறேன், பெரியவங்களுக்கும் பார்க்குறேன். இந்த அனுபவத்தை வழியாக சொல்கிறேன். மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கிற உலகம் இன்று இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். கையை சுட்டுக் கொள்பவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கான். அவங்க அப்பா சொன்னாங்களே இந்த பிள்ளைங்க சொல்லுது, பிள்ளைங்க சொன்னாங்களே பெற்றோர்கள், டீச்சர்ஸ் சொன்னாங்களே அந்த பிள்ளை, பெற்றோர்கள் சமரிபரம் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை பரவலாகுது. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இது இருந்தது. ஆனால் வசனம் அழகாய் சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் வல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியும். போன வாரம் பாருங்க, அவர் ஆடையை தொட்டவள் குணமடைந்தார். நீ வந்து கையை வச்சா போதையா, நீ வரவேத்தல வந்து கையை வையா. எங்கிருந்தது நம்பிக்கை, எங்க வாழ்வு கிடைத்தது? இங்க சொந்த ஊர்ல ஆண்டவர் சொல்றார், அங்க நம்பிக்கையின்மையை கண்டு அவர் பயங்கரம் அதிசயப்படுகிறார். இப்படி ஒரு ஜென்மடா, என் ஊருக்காரங்க, என் ஆளுங்க, என் இனத்தைச்சு இப்படி இருக்காங்களே சொல்லி வருத்தப்படுவதோடு மட்டுமல்ல, அவரால் வல்ல செயல்கள் செய்யும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இங்கே நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை தான், எல்லாருமே இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறானது. இதெல்லாம் நம்ம மற்றவங்களால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க, நம்மளோட இன்றைக்கி நீங்கள் கீழே இருக்கணும் ஏற்றுப்பீங்க. நம்மளோட கொஞ்சம் மட்டமாக இருக்காங்க, அவங்கள நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளோட கொஞ்சம் பெரியவங்களை, நம்ம வளர்ச்சியில் பெரிய நம்ம வளர்ந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் பெரியலாம் ஆகிட்டோம், நம்ம செய்கிற செயல்கள் சிறந்து மற்றவங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சால் இன்றைக்கி பாருங்கள் அதோடைய விளைவு மிகப்பெரிய பூதாங்கரத்தை. இந்த ஆம்ஸ்ட்ராங் பற்றி நான் யோசித்து கொண்டு இருந்தேன். நேற்று இது 2 தொடர்ந்து படிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆள், அவரை சுற்றி எப்பயுமே ஒரு இடத்துக்கு வந்தார் பார்த்தா 20 பேர் கூட இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை அடித்து தூக்கிடாம பாருங்க. அவர் இறந்து போனதை பற்றி நான் இங்கே பேசவில்லை, சொல்லுவேன். அப்போது யானைக்கும் இவ்வளோ பெரிய ஆள் சுற்றி 20 பேர் எப்பவுமே ஒரு பெரிய படையோடு நான் வைப்பார், அடித்து தூக்கலான்னு பாரு, காலி பண்ணிட்டான். ஒரு ஆள் இல்லாமல் செத்தே போயிட்டான். அவருடைய உடம்பு கூட இன்றைக்கி நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். அப்படி இங்கெல்லாம் பயங்கர வெட்டுக்காயம். அப்போ இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுதான் வாழ்வு. அவன் இன்றைக்கி நிறைய நேரங்களில் சகிப்புத்தன்மை இல்லை. இனி பிறரை நாம் ஏற்றுக்கொள்ளும், இருப்பது போல இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளணும். மஞ்சள் கண்ணாடி பொண்ணுக்கு பக்கத்தெல்லாம் மஞ்சளாக தெரியுமா, மஞ்சக்காமரன் ஒரே மஞ்சளாக இருக்கோ, உன் கல்லதான் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய நேரம் நம்மளிடம் பிரச்சனை வைத்து கொண்டு இன்றைக்கி நம்மளால் மற்றும் கூட அனுசரித்து வாழ. இன்றைக்கி நிறைய குடும்பங்களை கணவன் மனைவி பிரச்சனை, சண்டைகள், ஈகோ 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 ஈகோ. இன்றைக்கி இதுதான் வாழ்வை. இறங்கி போங்க, ஏற்றுக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். வேறு வழி நான் அவ்வளோதான். வாழ்க்கை சேர்ந்து வாழணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்ம உறவுகள் வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாமே முடக்கு தூக்கி கொடி பிடிச்சிங்க அப்படின்னு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இன்றைக்கி சமூகம் வாழுமா?
இந்த சமூகம் செத்தொழியும். இந்த சமூகம் செத்தொழியும். அவன் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்றார், அவரை ஏற்றுக்கொள்ள இறைவாக்கி. அந்த விளைவு அந்த மக்கள் அடிமைதனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எடுத்து வாசிங்க பைபிள். அடிமைதனம், பயங்கரமான அடிமைதனம், பல விதமான நெருக்கடிகளுக்கு உள்ளான். அவன் ஆண்டவர் மீண்டும் 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 அவன் செவி கொடுக்கவே இல்லை. எனக்கு இந்த இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்குறான். செவி கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம். நாம் வாழ்கிற சமூகத்தை, நம் பங்குல அன்பியத்தில் ரொம்ப அழகாக இந்த பாவம் பண்ணி படிப்பான். நிறைய நேரங்களில் எதிர்ப்புகளை தான் எனக்கு தெரிவிக்கிறோம். விடைய இணைந்து வாழணும், இறங்கி போகணும், ஒன்றித்து வாழணும் என்ற விஷயம் எனக்கு நிறைய இடத்துல மறந்து போனதான். எனக்கு எல்லா திரு அவையிலும் சரி, குடும்பங்கள் சரி, பங்குலையும் சரி, எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சண்டைகளும் சச்சரவும் பெருகி கொண்டு. அவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் தான் இன்னைக்கு அவராலே வல்ல இயேசுக்கு நேர்ந்து. நீங்கள் அதுக்கு ஒரு மாற்று கருத்து என்னென்னா, நன்மை செய்யணும் அப்படின்னா, நம்முடைய புதுமைகள் நடக்கணும் அப்படின்னா, நாம் அனைவருமே மற்றவர்களை அப்படி இருப்பது போல ஏற்றுக்கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். எழுந்திருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடும். இல்லாமல் இறைவன் இதோ நம் மத்தியிலே எப்போதும் வீற்றிருக்கிறார் என்று அவருடைய தெய்வீக பிரசனத்தில் குடிமை வந்திருக்கிறான். அதே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து மன்றாட்டுக்கள் அனைத்தையும் படைத்து ஆண்டு வழிநடத்தும் இறைவா, உமது பெயரால் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை மக்கள் நேர்மையான வழியிலும் உம்முடைய உண்மையான பாதையிலும் வழிநடத்த வேண்டிய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். பங்கு மக்களாக ஆலய வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர்தாமே அவர்களோடு இருந்து உம்முடைய அருட்கரத்தால் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணையும் மண்ணையும் ஆளும் உன்னதரான எம் இறைவா, எங்களை ஆளும் இம்மன்னக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் நீர் விரும்பும் அன்பின் ஆட்சியையும் இரக்கத்தின் ஆட்சியையும் நேர்மையான ஆட்சியையும் தரக்கூடிய ஆற்றலை
தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையான உதடுகளை தந்த ஆண்டவரே எம் இறைவா, எம்மை தூய்மைப்படுத்தி அடுத்தவர்களை பற்றி அவதூறான விமர்சனங்களை எடுத்துரைக்காமல் மற்றவர்களின் நன்மைத்தனத்தை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவர்களாகவும் எம்மிடம் உள்ள குறைகளை பெரிதுபடுத்தி கொண்டு வாழாமல் உம்முடைய வலிமையை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நீரூற்றே இறைவா, புறக்கணிப்பு என்பது மிக கொடிய விஷம். ஒருவரை கொலை செய்ய ஆயுதம் எதுவும் தேவையில்லை, அவர்களை ஒதுக்கினாலே போதும் என்பதை அறியாமல் குடும்பங்களில் ஒருவர் ஒருவரை புறக்கணித்தும் சமுதாயத்தில் நமக்கு பிடிக்காதவர்களை புறக்கணித்து வாழாமல் உண்மையான அன்பினை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் எம் புனித பேதுரு அன்பிய மக்களையும் மற்ற பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எடுக்கும் தொழில் முயற்சிகளில் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்தருளும். எம் பங்கில் உள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் உமது ஞானத்தால் நிறைத்தருளும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பது வந்து இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் சேர்த்துக்கிறோம். எங்களை நாங்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்பவரே, என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி என்னுடைய வலுமையிலிருந்து வல்லமையை சிறந்தவங்க செய்பவரே, நாங்களும் பிறரை மற்றவர்களை அவர் இருப்பது போல் ஏற்றுக்கொண்டு அன்புறவில் வாழ அருள் புரிவீராக. நாங்கள் ஏறெடுத்து எங்கள் எல்லா விதமான மன்றாடி எங்கள் உள்ள கிடங்களில் இருக்க தேவைகளை எல்லாம் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். கொடைதான்
இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எமது பெயரின் மாட்சிக்காக நாங்களும் தேர்ந்தெடுக்கும் இக்காணிக்கைகளை வழியாக எங்களை நீ தூய்மைப்படுத்துவீராக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ உலகனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீ, உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீ, இவ்வுலகின் உயர்த்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்களும் அது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்பதிலாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நீர் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரளில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்க ஊழியம் புரிய தகுந்தபடியை ஏற்றிக்கொண்டு எளிமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வென்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு நினைவு கூர்ந்தோட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எம்பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினரான அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி வர அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜபூதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், இதோ நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் என்றாலும், என் உடலில் ஒரு தைத்த முள் போல் ஒன்று என்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்று பவுலடிகளார் அனுபவித்த அந்த வேதனையை, அந்த எதிர்ப்பை, அந்த துன்பத்தை, அந்த நோயை ஆனால் எப்படி பண்ணல அழகாக சொல்கிறார்: என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்வில் கூட ஏதோ ஒரு முள், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், பல விதமான வருத்தங்களாக இருக்கலாம், மனபாரங்களாக இருக்கலாம். அந்த முள் உங்களை குத்திக்கொண்டே இருக்கிறது, அது உங்களுடைய வழி உங்களால் தாங்க முடியவில்லை என்று பவுலடிகளாரே சொல்லுகிற போது ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்கிறது: என்னுடைய வலுவின்மையிலே உமது வல்லமை சிறந்தோங்கும், என் அருள் உனக்கு போதும். ஆண்டவர் நமக்கு தருகிற அற்புதமான செய்தி இது. ஆண்டவரை அருள் மட்டும் இருந்தால் போதும், அவர் கிருபை மட்டும் போதும். இந்த கிருபை நமதாக்கி கொள்ள அருள் வேண்டுமோ? என் நம்பிக்கை தான். எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையில் நடக்கிற போது அவருடைய அருளும் கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் நமக்கு எப்போதும் உடன் இருந்து நம்மை வழி நடத்தும். உயிர்த்தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான பிரதிமிக்க மரியா, ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இவ்வுலகிலே உகந்தவராக இருந்தோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாழ்வில் பலவிதமான புறக்கணிப்புகள், நிராகரிப்புகள், ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்களை நாம் சந்தித்த போது பலவிதமான வெறுப்புகளை கூட நாம் சந்திக்க இருக்கணும். இயேசுவே தன் வாழ்விலே சந்தித்தார்.
எப்படி அவரால் இதையெல்லாம் மேற்கொள்ள முடிந்தது? உட்கார்ந்து மூலையில் உட்கார்ந்து அழுதாரா? இல்லை. தந்தையோடு கொண்ட உறவு, செப வாழ்வு அதை அத்தனையும் தவிடுபடி ஆக்கியது. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். நீ ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்கிறது, உனக்கு எதிராக இருப்பவர்கள் முன்பாக ஆண்டவர் உன்னை எழுந்து நிற்க செய்வார். நாம யாருக்கும் எதிராக இருக்க வேண்டாம். நம்மை யாரும் புறக்கணித்தால், நிராகரித்தால், ஆண்டவருடைய அற்புத கரம் என்னோடு இருக்கிறது நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நின்றுகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவர என் குற்றங்களை, குறைகளையும், பாவங்களையும், பலவீனங்களையும் பாராமல் ஆண்டவர உடைய பாத தண்டையிலே வந்து குடிமை இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், என் நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகல்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூயாவை ஒத்துழைப்பா உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தா எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்துகளை விடுவித்து நாங்கள் இன்றும் உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. வறியவர்கள், நோயாளிகள், புறவிடத்தார்கள், பலவிதமான துன்ப துயரங்களில் வருந்தியவர்கள், தீட்டானவர்கள் என்றெல்லாம் சொன்னவர்களை எல்லாம் அவர் இருப்பது போல அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அந்த நம்பிக்கை அவர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு சுகத்தை கொடுத்தது. எங்களும் நானும் கூட இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டிருப்பது போல நாமும் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த
அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் இங்கே தவித்தேன் என்னை வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் இங்கே தவித்தேன் என்னை வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உன்னை காக்க என்னோட நீ கொண்டு உறவானது எங்கள் உயிர் போன பின்னாலும் விலகாதது உணவே விருந்திட அன்பின் விருந்திட விருந்திட உறவின் விருந்திட விருந்திட அன்பின் விருந்திட விருந்திட உறவின் விருந்திட கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடு விருந்துண்போம் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பண்பாடு விருந்துண்போம் விருந்திட அன்பின் விருந்திட விருந்திட உறவின் விருந்திட திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை தருமன், தாய் சுனிலா இவரின் மகன் உதயகுமார் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் GKM காலனி பங்கைச் சேர்ந்த தந்தை பாஸ்கரன், தாய் விஜயகுமாரி இவரின் மகள் புவனேஸ்வரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இது மூன்றாவது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை சந்தனசாமி, தாய் ஜெபமாலை இவரின் மகன் அனஸ்ராஜ் என்பவருக்கும், வேலூர் மறை மாவட்டம் கங்கப்பட்டு பங்கைச் சேர்ந்த தந்தை சர்வதாஸ் சகாயமேரி இவரின் மகள் சந்தியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது மூன்றாவது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புக்குரிய பொது காலத்தினுடைய 14ஆம் ஞாயிறு வருகின்ற 11ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெனடிக்ட் துறவர மட தலைவர் நினைவு அமைதியாக சொல்லும்போது இந்த மறைக்கல்வி வகுப்புகள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த திருப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. காரணம் 8:30 மணி 8:45 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெற்றோர்கள் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு யாரை கோவித்துக் கொள்வது, பிள்ளைகளையாம் பெற்றோர்களையாம். இந்த பூசையிலே பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் பார்த்தா உட்காந்துருக்கான். அப்போது நமக்கே நீங்கள் எதை விதைக்கிறோம், நான் இதான் பல முறை சொல்கிறேன், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். எங்களுடைய கடமை சொல்வது. நான் ஒரு இறைவாகணுமா வச்சிங்களேன், சொல்லி தான் இருப்பேன், செய்கிறதும் செய்யாத உங்கள் இஷ்டம். நாமும் சொல்லி தான் இருக்கும். இந்த மறைக்கல்வி சீக்கிரம் அனுப்புங்க. இன்றைக்கி பூசை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா 50% கூட இல்லை. எங்கு தவறுனா நான் நினைக்கிறேன் பெற்றோர் நாளை காலையில் 7:30 மணி ஸ்கூல் பஸ்ஸு வரும் பாருங்கள். 6 மணிக்கே ஸ்கூலில் பிள்ளை எழுப்பி உட்காந்து 7:15 நிற்க வைப்பீங்க. ஏன்னா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்கூல் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவோம். அது வரைக்கும் உட்காந்துருப்பீங்க. அவை இன்னைக்கு மீண்டுமாக நான் சொல்வது வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகளை நீங்கள் மறைக்கல்விக்கு அனுப்புங்க. நிறைய பிள்ளைங்க இந்த பூசை உட்காந்துருக்காங்க, பேதூர் அனுமையை சிறப்பிக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மறைக்கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் நிறைய பேர் இப்போ தெரியாது, பின்னாடி அதை உணர்ந்து கொள்வீர்கள். நான் சொல்கிறேன், இறை ஞானம், இதை புத்தி மட்டும் இருந்தால் போதாது, ஆங்கில அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஞானம் வேணும். ஞானம் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறான். கடவுளுடைய பயம், தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம். நான் அடுத்த வாரம் சொல்லக்கூடாது, எனவே தயவுசெய்து பிள்ளைகள் அனுப்புவீங்க. நான் வீடுகளுக்கு மந்திரிக்க போகும்போதெல்லாம் பார்த்தா பசங்க கோயிலுக்கே வரல. ஏன்னா வரேன், இதோ அனுப்புகிறேன். யாருக்கு எனக்கா அனுப்புகிறீங்க? தயவுசெய்து எனக்காக அனுப்பாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, அவர்களுக்காக ஆண்டவர் 8ஆம் சார் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகுன்ற மாதிரி. ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, பல முயற்சி எடுத்து கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்காக. அப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய பங்குல இத்தனை பங்கு பிள்ளைகள் இருக்கும் போதும் இந்த பிள்ளைகளுடைய வருகை ரொம்ப கம்மியாகிடுச்சு.
காரணம் பெற்றோர்கள் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதே இல்லை. நான் பின்னாடி பார்க்குறேன், அப்பா உட்காந்து கூண்பிட்டார், அவங்கள வெளியே போயிட்டாங்க. இப்போ பூசம் பிடிச்சிருச்சு அவங்களுக்குலாம், மணி 80 மணி இப்போ டிஃபன் சாப்பிடணும். ஆகவே நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகள் வளர்க்குற பெற்றோர்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்கள் பேச்சுக்கு மதிப்பே தர மாட்டான். நான் இப்போ சொல்ல கோச்சிக்காது. அவே இதை மீண்டுமாக அடுத்த வாரம் சொல்லக்கூடாது என்பதுக்காக தான் இந்த வாரமே சொல்லிடுறேன். இதை மீண்டுமாக பிள்ளைகளை அன்பிய பொறுப்பாளர்கள் வீடுகளுக்கு பெற்றோர்கள் நீங்கள் கண்டிப்பாக போய் அவனும் சொல்லணும். அப்படி தான் வளர முடியும். கட்டாயப்படுத்தணும். இல்லைனா பிள்ளைகள் கண்டிப்பாக நீயும் தூங்குவி அவனும் தூங்குவான். அவன் வளரவே மாட்டான். வெறும் இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பான். வேற மண்ணு தான், மரம் மண்ணு தான் இருக்கும், தலையில் மண்ணு தான் இருக்கும். தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். அவ்வாறு நம்முடைய இளையோர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய இளையோர் ஃபெஸ்டை கொண்டாடுவது விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகிறார்கள். அடுத்த மாதம் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்க அதற்கான முனைப்பில் இறங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நிறைய வயசு பசங்க இருக்கான். மீண்டுமாக சொல்ல, இளமையில் கடல் வாழ்வை கடலுக்கு அர்ப்பணிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போயிடுவீங்க. நிறைய வாலிப உள்ளக இருக்கீங்க. பங்கள நம்முடைய இளையோர் ஆண் பெண் குழு இருக்கிறது. குழுவிலே சேர்ந்து பங்கிற்காக உழைக்க முன் வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு இந்த மியூசிக் கீபோர்ட் கிளாஸை பற்றி தொடர்ந்து 3 வாரமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே வருகின்ற 10ஆம் தேதி இந்த வகுப்புகள் துவங்குகிறது. ஒரு நபருக்கு 1500 ரூபாய். ஒரு வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். கீபோர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், சரியா? எனவே வகுப்புகளை பேர் கொடுத்தவங்க விரும்புபவர்கள் பேர்களை உதவி பகுதியில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய பங்கிலிருந்து இந்த பாதை யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு நம்முடைய பங்கை செய்து மற்றும் கூட நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார். ஜூலை 18ஆம் தேதி நடைபயணத்தை மேற்கொள்வதற்கான மாலை அணிவிப்பு, ஜெபமாலை அணிவித்து தங்களை தயாரிக்க இருக்கிறாங்க. அதாவது 18ஆம் தேதி நடைபெறும். எனவே அந்த செல்ல விரும்புவர்கள், இந்த நடைபயணத்தை கலந்து கொள்ள விரும்புவர்கள் உங்கள் பெயர்களை திருமதி பாத்திமாவிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு அமைத்து கொடுத்தவர்கள் புனித பேதுரு அன்பத்தைச் சேர்ந்தவர்கள். நம்ம குடும்பமாக வந்து அத்தனை பேரும் மிக அற்புதமான விதத்தில் வழி நடத்திய வழிபாடை அர்த்தப்படுத்திய பேதுரு அன்பத்துக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டை புனித மரிய கொரட்டி அன்பத்தை சிறப்பிப்பாங்க. நான் மீண்டுமாக சொல்கிறேன், ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை இந்த ஞாயிறு வழிபாடு திருப்பலியை தயாரிப்பதற்காக முன்கூட்டியே நாங்கள் 6 மாதத்துக்கான தயாரிப்பு யாரெல்லாம் ஞாயிறு வழிபாடு திறப்பு என்பதை பற்றி போட்டிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு படிக்க தெரியும், நாங்கள் பார்த்துப்போம் அப்படிலாம் கிடையாது. வழிபாடை அர்த்தப்படுத்தினவே ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6:30 மணி 7 மணியில் நம்முடைய அருள் சகோதரர்கள் வழி நடத்துவார்கள். அந்த நாளை சிறப்புகிற அன்பியங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருமாறு உங்களை என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த வீடுகள் சந்திக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் சொன்னாங்க ஃபாதர் வந்து சந்தா பற்றியாக பேசுகிறேன். சந்தா பற்றி பேச வேண்டிய வேலை எனக்கு இல்லை. மாறாக நிறைய பேர் சந்தா கட்டுறதே இல்லை. ஞானஸ்தானத்துக்கு, கல்யாணத்துக்கு, ஓலை எழுதும் போத, சாவுக்கு, அட்மிஷன் வாங்குறதுக்கு மட்டும்தான் குடும்ப காலத்து வரீங்க. ஆகவே பல இடங்களில் வீடுகளுக்கு வந்து சந்தா வாங்க அன்பிய பொறுப்பாக இருந்தாலும் பல அதற்காக ஒத்துழைப்பு தருவதில்லை. அதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் இங்கே நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். மாறாக நான் சொன்ன 100 150 நீங்கள் கட்டுற அந்த 200 ரூபாயை மாதந்தோறும் கட்ட உங்களுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் முடிவிலும் நம்முடைய அன்பிய பொறுப்பாக வெளியிடப்பாங்க. அதற்குரிய சந்தாவை கொண்டு நீங்கள் அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு வீடுகளை சந்திக்க துவங்கி இருக்கிறோம். எனவே வருகின்ற திங்கட்கிழமை 8ஆம் தேதி குழந்தை திரேசம்மாள் அன்பியும் அருளானந்தர் அன்பியும், 10ஆம் தேதி புதன்கிழமை சூசேப்பர் மற்றும் லோயலா என்னாசர் அன்பியும், 11ஆம் தேதி அன்னை திரேசா அன்பியும், 12ஆம் தேதி ஜான் பால் அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஆமென். புனித பேதுருவின் வாழ்க்கை வரலாறு. புனித பேதுரு அல்லது புனித ராயப்பர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய 12 திருத்தூதர்களுள் முதன்மையானவர். இவர் பெத்சாயிதா வழி யூதர் யோனா மற்றும் யோவன்னாவின் மகனாவார். மீன்பிடி தொழிலை செய்து வந்த இவர் அழைக்கப்பட்டதும் வீட்டையும் தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். பேதுரு உணர்ச்சிகளால் ஆளப்பட்ட மனிதர். காரண காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதை விட உணர்ச்சிகளின் வேகத்தில் செயல்படக்கூடியவராகவும் ஓர் குழந்தையை போன்ற மனநிலையை உடையவராகவும் இருந்தார். ஒரு முறை இயேசுவின் சீடர்கள் படகில் வெகு தூரம் சென்று விட்டனர். அது ஒரு நள்ளிரவு. இயேசு கடல் மீது நடந்து படகை நோக்கி சென்றார். அதை கண்டு பேதுரு உணர்ச்சி வசப்பட்டவராக தாமும் கடலில் குதித்து இயேசுவை நோக்கி நடந்தார். இயேசு சிலுவையில் அறையப்படும் போதும் நிகழ்வை
தம் சீடர்களுக்கு முன்னமே அறிவித்தார். அப்போது பேதுரு, ஆண்டவரே, வேண்டாம், இது நடக்கவே கூடாது என படபடத்தார். இயேசு சீடர்களிடம், நான் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு சட்டென, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றார். இயேசு, எந்த மனிதரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தை வெளிப்படுத்தினார் என்றார். அப்பொழுது இயேசு சீமோன் என்ற பெயரை பேதுரு என மாற்றினார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட போது சேவகன் ஒருவனுடைய காதை வெட்டி துண்டாக்கினார். இயேசு அதை மீண்டும் ஒட்ட வைத்து பேதுருவிடம், வாளை உன் உறையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். இயேசு தனது மரணத்தை பற்றி முன்னறிவித்த போது, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். அதற்கு இயேசு, பேதுருவே, நீர் இன்று இரவு என்னை சேவல் கூவதற்கு முன் மும்முறை மறுதளிப்பாய் என்றார். இயேசுவின் கைதிற்கு பின் தன் தவற்றை உணர்ந்த பேதுரு உள்ளம் கசிந்து கண்ணீர் விட்டு அழுதார். அதற்பின் ஒவ்வொரு நாளும் சேவல் கூவும் போதும் அவர் மனமுடைந்து அழுதார். பேதுரு தம் மீதான நம்பிக்கையை உணர்த்துவிட்டு இயேசுவின் முழுமையான சுனைப்படுத்தும் அப்பொழுதுதான் அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு எருசலேம் வீதியில் நற்செய்தியை நிகழ்த்திய போது திருமுழுக்கு பெற்று அவரோடு இணைந்தவர்கள் 3000க்கும் மேல். பிறவி முடவனை நடக்கச் செய்து இயேசுவுக்கு பின் முதல் புதுமையை செய்தவரும் பேதுருவே. மற்றும் இவர் கத்தோலிக்க திருச்சபையில் முதல் திருத்தந்தை என்பதும் நாம் அறிந்ததே. நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் அவர் சிலுவையில் அறையப்படும் போது தன் கடைசி விண்ணப்பமாக, இயேசுவை போல மரிக்க எனக்கு அருகதை இல்லை, எனவே சிலுவையில் தலைகீழாக அடித்து தொங்கவிடுங்கள் என்று கேட்டு அப்படியே இருந்தும் போனார். வாட்டிக்கன் நகரில் இருக்கும் ஆலயம் இவரது கல்லறையின் மீது கட்டப்பட்டதே. தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இறை விசுவாசத்தால் நிறைக்க இயேசுவுக்காக வாழும் மனநிலையை கொள்ள வேண்டும் என்பதே இப்புனிதரின் வாழ்க்கையால் நம் அறிந்த செய்தியாகும். நன்றி. புனித பேதுருவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.